ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, அவ்வளவு சுலபமாக நான் யாருக்கும் கொடுக்காத வரத்தை தான் என் அன்பு பிள்ளையாக உனக்கு கொடுக்கணும்னு முடிவெடுத்து இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும், எவ்வளவு வேண்டி விரும்பி கேட்டாலும் நான் கொடுக்காத அந்த வரத்தை என் அன்பு பிள்ளையான உனக்கு இப்போதே உன் கைகளில் கொடுத்துறேன் என் செல்லமே. நீயும் வேற எந்த விஷயத்தையும் யோசிக்காம வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கணுன்றதை மட்டும் யோசிச்சு உனக்கான முன்னேற்றத்தில் கவனம் செலுத்து. தேவையில்லாம எந்த விஷயத்துக்காகவும் யார் மேலேயும் கோபப்படாத. உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கிறேன் அல்லவா. அபரிமிதமான செல்வ வளத்தை உனக்கு அள்ளி கொடுத்து ஆரோக்கியமான சூழலும் மன நிம்மதியும் உண்டாகும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். எல்லா விதத்திலும் உனக்கு மகிழ்ச்சியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நடந்து முடிஞ்சதையும் கடந்ததையும் இழந்ததையும் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ வேண்டாமே செல்லமே. நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டு செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் செஞ்சினா போதும். நம்பிக்கையோடு முயற்சி செய்யும் நீ ஒருபோதும் தோற்று போக மாட்ட. கண்டிப்பா உன் கனவுகள் அனைத்தையும் நான் நிஜமாக்கி கொடுப்பேன். எப்போதும் நீ உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஏன்னா நீ உற்சாகமாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதி பிரச்சனையும் சுமைகளும் குறைஞ்சு உன் மனசு லேசாகிடும். உனக்கு புத்தி தெளிவை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ ஒவ்வொரு விஷயத்தையும் கவனத்தோட ஆர்வத்தோட செய்யும்போது கண்டிப்பாக வெற்றி உனக்கானதாக உன்னை வந்து சேரும். விடாமுயற்சியோடு வாழும் உனக்கு அந்த வானத்தையே உன் வசமாக ஆக்கி காட்டுவேன் என் செல்லமே. முதல்ல உன் கோபத்தை கட்டுப்படுத்து. பேசும் வார்த்தைகளில் கவனமாக இரு. பற்களை சுத்தமாக வைப்பதை விட பேசும் சொற்களை சுத்தமாக வைத்திருந்தால்தான் எப்போதுமே உன்னை சுற்றி நல்ல மனசு உள்ளவர்களும் நறுமணமும் நிறைஞ்சிருக்கும். நல்ல வார்த்தைகளை மனசுக்குள்ளே யோசித்து பேசு. எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவு எடுக்கணும். முடிவு எடுத்த பிறகு இது சரியா வருமானு உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன நடக்குமோன்னு நடக்க போகிறதை நினைத்து கவலைப்படாதே. எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிடு. இந்த நொடி உனக்கு வழங்கப்பட்டிருக்கும் கடமையை செய். கூடிய சீக்கிரம் எல்லாமே உன்வசமாக மாறும். வாழ்க்கையும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உனக்கு அமையும். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கான ஆகச்சிறந்த அதிசயங்களை உன் வாழ்க்கையில் நடத்த நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ சற்றும் எதிர்பாராத அளவில் திருப்பங்கள் வந்து சேரும். உனக்கு அதிர்ஷ்டகரமான நல்ல வாய்ப்புகளை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. உண்மையும் நேர்மையுமாக வாழுகிற உனக்கு அதுக்குரிய பலனை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா. அதனால தான் உண்மையாகவே நேர்மையாக வாழும் உனக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுத்து நீ வெற்றி பெறுவதற்கு வழிகாட்ட போகிறேன். ஆகச்சிறந்த அற்புதமான ஒரு நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுத்துட்றேன். நீயும் எப்போதும் மகிழ்ச்சியோடு அதை பெற்றுக்கொள்ள தயாராகு. என்னை நம்பாதவர்கள்தான் வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது அதை பார்த்து குழம்பி தவிப்பாங்க. நீ என்னை நம்பும்போது எந்த விதத்திலும் நான் உன்னை அலைக்கழிக்கவோ கஷ்டப்படவோ விட்டுட மாட்டேன். உறுதியாக தைரியமாக இரு. அமைதியாக நீ என்னை சரணாகதி அடைஞ்சாலே உன் செயல்கள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படி இந்த சாயப்பா நான் செஞ்சிருவேன். பொறுமையும் விடாமுயற்சியும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு நீ விரும்பியதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்க நான் இருக்கேன். கண்டிப்பா வாழ்க்கை உன்வசமாக மாறும். எந்த விஷயத்திலும் அவசரப்படாதே. எதுவுமே உடனே நடந்துடணும், உடனே வாங்கிடணும், உடனே கிடைக்கணும்னு நினைக்காத. உழைப்பும் பொறுமையும் காத்திருந்தலும் தரக்கூடிய பலனை வேறு எதாலும் தர முடியாது. உழைப்பை செஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட பொறுமையாக காத்திருக்கும் போது அதற்குரிய பலனும் பரிசும் மிக பெரிய அளவில் நிச்சயமாக இருக்குமே செல்லமே. பொறுமையின் ஆற்றல் மிகவும் பெரியது. சின்ன கத்தி தானே வேகமாக பாயும், ஆழமாக பதியும். அதே போலதான்
நீயும் சிறிய சிறிய முயற்சிகளை செய்யும்போது, நிதானமாக அதை யோசித்து செய்யும்போது, அது கத்தி போல ஆழமாக பதிந்து வெற்றிகளை மிக பெரிய அளவில் உன் கைகளை ஒப்படைக்கும். நீ எப்போதும் நிதானமாக இரு. அதே சமயம் அளவற்ற உறுதியோடு இரு. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ எதுக்காகவும் வருத்தப்படாத அளவுக்கு உனக்கு சிறப்பான எதிர்காலத்தை இந்த சாயப்பா உருவாக்கி தர்றேன். நீ தேடியதையெல்லாம் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். உன்னை இந்த உலகத்தில் மனிதர்கள் கைவிட்டாலும், உன் சூழ்நிலைகள் உன்னை ஏமாற்றினாலும், என்னை நம்பிய உன்னை இந்த சாயப்பா ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடு இரு. நீ எதிர்பார்த்த அத்தனையும் நானே உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என் செல்லமே. எப்போதுமே உனக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்க பழகு. தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் நீ எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக உன் இலக்கில் நீ ஜெயிப்பதற்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுவேன். வாழ்க்கையில் நீ செய்கிற விஷயங்கள் எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செஞ்சினா அது உனக்கு நல்லதாக மாறும். ஒவ்வொரு நாளும் நீ செய்கிற செயல்களுக்கு ஏற்றால் போல இந்த சாயப்பா நிச்சயம் உனக்கு சிறப்பான வெற்றியை கொடுத்தே தீருவேன். விடாமுயற்சியும் இறை நம்பிக்கையும் கண்டிப்பாக உனக்கான வெற்றிகளை பெற்றுத்தரும். நீயாகவே அதையும் இதையும் வீணாக கற்பனை செஞ்சு பயப்படாதே. நீ பயப்படுறது போல எதுவும் நடக்காது. இந்த சாயப்பா உனக்கு பாதுகாவலனாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் என்ன கெட்டது நடந்துற போது? நான் உனக்கு துணையாக இருந்து நல்லதை செஞ்சு கொடுப்பேன்னு நம்பு. மனசை எப்போதும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கோ. உனக்கான நல்ல சிறப்பான எதிர்காலம் வரப்போகுது. நீ மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன். விடாமுயற்சியோடு வாழக்கூடிய உன்னை வெற்றி பெறும் வரை நான் விட்டுட மாட்டேன். வெற்றி பெறுற வரைக்கும் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்றி கொடுக்குறேன் என் செல்லமே. எப்போதுமே விடாமுயற்சியோட வேலை செய்கிறவங்க வெறும் பாறையில் கூட பயிரை விளைய வச்சிருவாங்க. ஆழமான பாறையாக எவ்வளவு கீழே இருந்தாலும் அதை தோண்டி தோண்டி தண்ணி எடுத்துருவாங்க. ஏன்னா விடாமுயற்சி எப்போதும் தோல்வியை கூட வெற்றியாக மாற்றக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தது. யார் உன்னை கைவிட்டாலும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேன். உனக்கான நல்லதை சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் நல்ல மனசுக்காகவே உனக்கான அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். சர்வ வல்லமைன்றது திடமான நோக்கத்தோடு விடாமுயற்சியோடு செய்யும் கொள்ளைய வாட்களுக்கு வெற்றியை தரும். அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கையிலையும் நீ சர்வ வல்லமையோட சக்தி மிகுந்த ஆளாக ஜெயிக்கும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். உன் கடந்த காலத்தை பற்றியும் இப்போதைய நிலைமையை பற்றியும் நீ யோசித்து கவலைப்படாத. எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு உனக்கான நல்ல வரத்தை கொடுப்பதற்காக தானே இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். இப்போதே இந்த நிமிஷமே எல்லாமே மாறப்போகுது. நீ சற்றும் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு உனக்கு வளமான வாழ்க்கையை கொடுத்து செல்வ செழிப்போட சந்தோஷமாக நான் வாழ வைக்க போகிறேன். இத்தனை நாள் நீ கடந்து வந்த பாதைகள் அனைத்திலும் உனக்கான வெற்றி உன் கண்களுக்கு தெரியும்படி செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையை மேம்படுத்தி நானே உனக்கு வழித்துணையாக இருப்பேன்னு உனக்கு வாக்கு கொடுக்குறேன் என் செல்லமே. நீ போகும் பாதையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தகத்தெறிந்து உன்னை வழிநடத்தி செல்ல நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். நீ போகும் பாதையில் மட்டும் தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இரு. உனக்கு பக்க துணையாக நான் இருக்கும்போது நிச்சயமாக எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். இந்த நாள் உனக்கு பார்ப்பதற்கு வேணும்னா கஷ்டமாக இருப்பது போல தெரிந்தாலும் கண்டிப்பாக இந்த நல்ல நாளிலேயே உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுத்துருவேன். நீயும் மனசில் எதையும் யோசித்து பயப்படாதே. எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பு. நடக்க வேண்டிய நேரத்தில் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன். நல்ல மனசு உள்ள உனக்கு உன் வாழ்க்கையை அழகாக்கி வெற்றியை உன் கைகளில் தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. உன்னை விட்டுட்டு விலகி போனவங்களும் உன்னை விலக்கி வச்சவங்களும் கூட தானாக உன்னை தேடி வரும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன். உன்னை தூற்றியவர்கள் இப்போது உன்னை போற்றக்கூடிய காலம் வந்துருச்சு.
உன் வாழ்க்கையை வளமாக்கி நீ செல்வ செழிப்போட சந்தோஷமா வாழும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உனக்காக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். இதுவரைக்கும் கண்ணீரை மட்டுமே பார்த்தனே, உன் வாழ்க்கையில இனிமே அற்புதங்களை பார்க்க போற. இனி வரும் நாட்களில் நீ நிம்மதியோடும் ஆனந்தத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழும்படி இந்த சாயப்பா நானே உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன்.